எங்கள் ஆத்தாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. பார்க்க போகணுன்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கல் வந்துடும். சுப காரியமும் நடந்திருக்கு, போக முடியாமல் நிலைமையும் வந்திருக்கு. சுப காரியம்னா எங்கள் அத்தானோட பொண்ணு வயசுக்கு வந்திருந்தா, அதனால் ஒரு 21 நாள் போகக்கூடாதுன்னு இருந்தேன். அதனால் சரி போக முடியாமல் ஆயிட்டு. அதுக்கப்புறம் போகலான்னு நினச்சா காலேஜில் வேலை இருக்கும், போக முடியாத சுச்சுவேஷன், காலையில் லீவ் எடுக்க முடியாத சுச்சுவேஷன், அந்த மாதிரி நிறைய இருக்கும். சரி அதனால் போக முடியாமலே ரொம்ப நாள் தட்டி தட்டி போயிட்டே இருந்தது. புரட்டாசி மாதம் தசராவோட பார்த்தது எங்கள் ஆத்தா. ஐப்பசி கார்த்திகை 2 மாதம் ஆயிட்டு. மார்கழி பிறந்துருச்சு, 2 மாதம் தாண்டிருச்சு. சரி இந்த வாட்டி கண்டிப்பாக போயிடணும்னு சொல்லிட்டு காலையிலே எந்திரிச்சு 4 மணிக்கு சனிக்கிழமை நான் போனது. ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம், சனிக்கிழமை எனக்கு லீவு, அன்றைக்கி கூட்டமும் கொஞ்சம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால காலையிலே கிளம்பிட்டேன். 4 மணிக்கே கிளம்பிட்டேன். அவ்வளோ குளிர் வார வழியில் எப்பா. ஆனாலும் ஆத்தாவை பார்க்கணுங்க, அந்த குளிர்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாகவே தெரியலை. சரின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாச்சு. போனால் கூட்டமே இல்லை. முன்னாடி நின்று பார்த்தேன், நல்ல சிறப்பான தரிசனம். முன்னாடி நின்று பார்த்தேன் சாமியை. ரொம்ப அழகாக இருந்தா ஆத்தா. அப்புறம் நாங்கள் வெளியே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டமாக வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அங்கே தங்கியிருந்தாங்க. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, இனி ஒரு டைம் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஆத்தால கடலை குளிச்சுட்டு நம்ம ஆத்தால பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இனி நெக்ஸ்ட் டைம் அதுதான் பண்ணணும்னு வச்சுருக்கேன். எப்பவும் கடைசி செவ்வாய் சாமி கும்பிட போயிடுவேன். ஆனால் இப்போ இந்த காலேஜ் வேலைக்கு போன டைம்லேருந்து எனக்கு அந்த டைமிங், ஏன்னா காலேஜ் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால காலையில் டைமிங் எனக்கு செட் ஆகுறதில்ல. அதனால் என்னால் பார்க்க போக முடியறதில்ல. இங்கே பக்கத்தில் உள்ள சின்ன ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால் அந்த டைமிங் வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆகிடும். வேலைக்கு போகிறேன்னா 1 ஹவர் பெர்மிஷன் போட்டால் சாமியை பார்த்துட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ வந்து ஆஃப் டே லீவ் கேட்டால் நமக்கு அன்றைக்கி தான் ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது. நம்ம லீவ் போட்டால் நம்ம வேலையை அடுத்தவங்க மேலே திணிச்ச மாதிரி இருக்குது. சரி அதனால் போக முடியாமலே இவ்வளோ நாள் ஆகிட்டே இருந்தது. ஆனால் கடைசி எங்கள் ஆத்தால நிறைவாக பார்த்துட்டு வந்துட்டேன். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. சனிக்கிழமைங்கிறதுனால ஒவ்வொரு சுயம்பலிங்க சாமி சுயம்பையாவையும் பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ரொம்ப நன்றி.